फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரண்டான நெக் டிசைன் தாங்க ஸ்டிட்ச் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இப்போ பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதோட லெந்த் பாத்தீங்கன்னா 14 இன்ச், ஷோல்டர் வந்து 5.5 இன்ச். இது வந்து 32 சைஸ் தாங்க இந்த பிளவுஸ். இப்போ வந்து நான் வந்து பாட் நெக் மாதிரி தான் இந்த டிசைனு. இறக்கம் வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 2.25 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி இப்போ வந்து நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கேன்வஸ் இல்லாம தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு எடுத்துருக்கேங்க. அந்த நாட்டை வந்து நம்ம இந்த நெக்கில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு நம்ம திருப்பலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் ரெண்டு பக்கமும். அதே மாதிரியே இந்த பக்கமும் நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நெக் அவ்வளோ சூப்பரா நீட்டா வரும் பாருங்க. இதுல வந்து நான் கேன்வஸ் இல்லாம தான் ஸ்டிச் பண்றேன். இப்போ வந்து நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம். ஒரு கைடு அளவு மட்டும் போட்டுட்டே வாங்க ஸ்டிச். இந்த நாட்டு இருக்க பாயிண்ட்லாம் அந்த வி ஷேப் கரெக்டா எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் வந்து நம்ம மெதுவாகவே பார்த்து போட்டுக்கிட்டே வரணும். ஆனால் எக்ஸ்ட்ரா போட்டுறக்கூடாது. கைடு அளவுனா கைடு அளவு தான் போடணும். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்பவும் போல நம்ம சின்ன சின்ன கட் கொடுத்து திருப்பிக்கலாம். இந்த கட் கொடுத்தாதான் அழகா ஃபினிஷிங்கா திரும்பும். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணி இந்த நூலை இப்படி நாட்டை திருப்பும் போது அழகா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவா வெளியில வந்து நீட்டான லுக்கை கொடுக்கும். வேற இந்த பக்கமும் இழுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையை வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டு கரெக்டாக சரி பண்ணிக்கோங்க. முடிஞ்சா அயன் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அயன் பண்ண டைம் இல்லை. ஏன்னா கஸ்டமர் வந்து இதை வந்து சீக்கிரமே கேட்டாங்க. நான் இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து அயன் பண்ணலை. இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம ஒரு கைடு அளவு இது மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம் படிமானத்துக்காக. போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்ல 1/2 இன்ச்ல நம்ம மடிக்கணும் இடுப்பு பட்டி. அதை மடிச்சு நம்ம அடிச்சுக்கலாம். நான் கட் பண்ணும்போதே விட்டே இடுப்பு மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்டே கட் பண்ணிட்டேங்க. அதனால நான் இது
மாதிரி அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து டாட் போட்டு எடுத்துக்கலாம், பேக் டாட்டு. இப்போ இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் சென்டர் பாயிண்டில். இப்போ வந்து நான் வந்து சாரீ கிளாத்து எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எடுத்து விட்டு பாருங்கள், இது சென்டர் பாயிண்ட்டு. இதில் ஒரு நாச் மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இது இந்த கிளாத் எப்படி மடித்து எடுத்துக்கிட்டு இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் டப் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் பீஸு கொஞ்சம் இதில் கிளாத்தில் மீந்திருந்து அதை நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பைப்பிங் பண்ண போகிறது இல்லைங்க, ஆனால் இது பைப்பிங் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு நான் கட் பண்ணுறேன். இப்போ 1.5 இன்ச்சு அளவில் 3 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பைப்பிங் மாதிரி ஃபஸ்ட்டு இதை அடிச்சுக்கலாம், தையல் ஓட்டிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கம்பி எடுத்துக்கலாம். அந்த கம்பியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து 3 பீஸ் இதே மாதிரி நான் திருப்பி எடுத்துட்டேங்க. திருப்பிக்கிட்டு இதை வந்து நம்ம இப்போ இது மேலே வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி, நான் வந்து சாரீ கிளாத் எடுத்துருக்கேங்க. சாரீ கிளாத்தை வச்சு தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுலேயும் சின்ன சின்ன கட் கொடுத்து எடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பிக்கலாம். இதில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் அழகாக ஈஸியாக திரும்பவும் அந்த ஷேப்போட. இப்போ இப்படி கை கொடுத்து இப்படி திருப்பி எடுத்துக்கோங்க. இதுலேயுமே நம்ம கேன்வஸ் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணுறோம். கேன்வஸ் வச்சு பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டு வந்துக்கலாம். இதுலேயுமே ஓரத்தில் கைடாலும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த நூல் பிரிகிற நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே ஈவனாக வச்சுக்கணும். ஈவனாக வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இது மேலே நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு ஒரு முறை அயன் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் அயன் பண்ணலை. இந்த பாயிண்டில் வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஃப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டோம் இல்லைங்களா, அப்போ அதுக்கு மேலேயே ஒரு இன்ச்சு கேப் விட்டு நம்ம இந்த பட்டியை நம்ம வச்சுக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நீங்கள் அச்சு எடுத்துக்கோங்க. அச்சு எடுத்துக்கிட்டா லைன்ஸ் மாறாமல் வரும். டேப்பால் கூட நம்ம வந்து அளந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு தெரியும், எனக்கு ஸ்டிச் பண்ணி இந்த இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே 1.5 இன்ச் கேப்பில் தான் நான் அப்படியே பாருங்கள், நான் அப்படியே மார்க் பண்ணதே கரெக்டாக வருது. பாருங்கள் 1.5 இன்ச் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இப்போ இந்த பட்டியை வந்து நம்ம இதுலேயுமே கொடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணி தாங்க கொடுத்தாங்க. நானே என்னோட இஷ்டத்துக்கு வைக்க கிடையாது. என்னோட கடையில் நான் வந்து ஃபோட்டோஸ் வச்சிருக்கிறேன். அந்த ஃபோட்டோஸ் பார்த்து அவங்க நம்பர் இதை குறித்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த டிசைனில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நான் அவங்க சொன்னதே தாங்க நான் செய்கிறேன். செகண்ட் லைன் வச்சாச்சு. இப்போ வந்து தேர்ட் லைன் வச்சுக்கலாம். நம்ம இதை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ இந்த பீஸ் வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணுமோ மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அளவே நம்ம வைக்க முடியாது, ஏன்னா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம அடித்து திருப்பும்போது ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு போயிருக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு விட்டே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம குண்டூசியால் குத்திக்கலாம். குண்டூசி போட்டோம்னா அங்கேயும் இங்கே நகராது. இந்த மாதிரி குண்டூசி போட்டுக்கோங்க. எந்த மார்க்கிங் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பார்த்து குண்டூசி போட்டுக்கோங்க. இப்போ தான் ஏற்றி தாத்தியுமே வராமல் இருக்கும். இப்போ குண்டூசி போட்டிருந்தோம். இப்போ இது மேலே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டு வரும்போதே நம்ம வந்து குண்டூசி இருந்தால் மேலே ஏறிடுச்சுனாக்கா ஊசி உடஞ்சிரும். அது வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம இது மேலே லேஸ் வைக்க போகிறோம், அதனால் ஒரு ஸ்டிச் மட்டும் போதும். இப்போ லேஸ் வச்சுக்கலாம். இந்த பூவில் புடவையில் இருக்கு, ப்ளவுஸில் இருக்கிற பூ மாதிரி நான் வந்து லேஸ் எடுத்துருக்கேன். அதே மாதிரி மேட்சா பாருங்க. இப்போ இந்த லேஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வளைவெல்லாம் வரக்குள்ள நம்ம கொஞ்சம் லூஸாகவே கொடுங்க. இழுத்து பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்காது. டபுள் ஸ்டிச் போட்டே வந்துடலாம். வந்து நாட்டுக்கு பூ செய்யறதுக்காக லேஸ் வச்சு அடிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நாலு பக்கமும் 2.5 இன்ச்சு ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம சென்டரில் இந்த மாதிரி ஓட்டிக்கணும். ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி
திருப்பி எடுத்துக்கணும். திருப்பி எடுத்துக்கிட்டு இங்கேண்ட ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாட்டில் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சு நான் ஒரு பக்கத்துக்கு 2 பூ ரெடி பண்ணியிருக்கேங்க. ஃபைனல் லுக் எப்படி இருக்கு பாருங்க. மார்க்கெட்டில் கூட கிடைக்காது இந்த மாதிரி. நம்ம வீட்டில் நம்ம கடையில் இருக்க பொருளை வச்சு நம்ம நாட்டு பூ அழகாக ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். நான் நாட்டில் கூட 2 ஃப்ளிட் பூ வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து மணி எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் வந்து சேரீ கிளாத்லேயே பார்டர் எடுத்து நான் வந்து மணியை இந்த மாதிரி பூ மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோதாங்க, இது ஃபைனல் லுக்கு இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.